மச்சான் அரியர் முடிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லையா உனக்கு? இதோ வரான் பாரு ஆட்டோ சகா. டேய் ஆறுமுகம், நீ அரியர் மட்டும் தான் வச்சிருக்க. அவன் பார் ஆட்டோ ஓட்டி அரியர் கிளியர் பண்றான். அவன் சிக்னல் போடுற ஸ்டைலே தண்ணிடா. மச்சான் யாரா அவன்? நம்ம காலேஜோட ஃபேவரட் ஓல்ட் ஸ்டூடண்ட். நீ இருக்கியே. ஹாய் 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 ஹாய். என்ன பண்றது? சுட்ட பழத்தையும் கரெக்ட் பண்றான், சுடாத பழத்தையும் கரெக்ட் பண்றான். அவன் யாரையும் மிச்சிட்டாடா அவன். வந்தாச்சு, இறங்கிக்கங்க. ஓகே. அப்பா, உன் வண்டியில வரவே பயமா இருக்கு. ஏன் சகா இப்படி வண்டியை ஓட்டுற? நான் எப்படி ஓட்டினா என்ன? உங்களை யாரும் ஓட்டிட்டு போவான் பாத்துக்கங்க. இரு உன்னை வச்சுக்கிறேன். நிஜமாவா? ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன். ஓகே கேர்ள்ஸ், நான் அப்புறம் உங்களை மீட் பண்றேன். பிக்கப் பண்ண வந்துரு. இத பாருமா, எதையுமே நீ வந்து பிராக்டிகலா பார்க்கணும். புரியுதா? ஏய் டாக்டர், யார் அவன்? நீங்களா? எப்படி இருக்கீங்க டாக்டர்? எப்படி இருக்கேனா? இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல ஒட்டி வந்திருந்தேனா இருந்திருக்கவே மாட்டேன். என்ன டாக்டர், பிரேக் இருந்தா நான் பிடிச்சிருக்க மாட்டேனா? பேசுறது நல்லா தான் பேசுற. உங்களுடைய டாக்டர் டிவியில சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் யார் கேள்வி கேட்டாலும் எவ்வளவு அழகா பாட்டு பாடி பதில் சொல்றீங்க. அது எப்படி டாக்டர் இந்த டெக்னிக்? இங்க பாரு, அதாவது கட்டுறது கையளவு. நீங்களுமா டாக்டர்? முழுக்க பேச விடுப்பா. கல்லாதது உலகளவு. ஓ, எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன சொல்லு? ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு டாக்டர். பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது, உள்ள இருக்க பிரச்சனை எனக்கு தானே தெரியும். அதுவும் நான் 4 இடத்துக்கு போறவன். எனக்கு அப்படி இருந்தா எப்படி டாக்டர்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் காரணம் மைண்ட் தான். ஓ, அதை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு யோகா பண்ணு, பிராணாயாமம் பண்ணு, மெடிடேஷன் பண்ணு. எங்கிட்ட வா, ரிலாக்ஸேஷன் கசட் தரேன். அதோட பாதாம் பிஸ்தானு நல்ல ஆகாரமா சாப்பிடு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் ஆட்டோவுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறதுக்கு நான் எதுக்கா இதெல்லாம் பண்ணணும்? ஆட்டோவுக்கா? உனக்கு இல்ல நினைச்சேன். போயா, இந்த நேரத்துல ஒரு சீரியல் பார்த்து அழுதுட்டாவது இருந்திருப்பேன். ஏன் டாக்டர் சின்ன மேட்ருக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? பின்ன என்னப்பா, ஒருத்த வீணா போனவன் தினம் ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணி தொல்லப்படுத்துறான். என்ன கேக்குறான்? என்ன கேக்குறான்? நீ தாசா லபக் தாசான்னு கேக்குறான். வர வர என் ஒய்ஃபே என்ன லபக் தாசன் கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன். என்ன ஆர்முவம், செகண்ட் ஷோவா? ஆமா. என்ன படம்? பெட்ரூம் செலக்ஷன். ஏதாவது செலக்ஷன் ஆச்சுதா? ஏன் பிட்டு இல்லையோ? விட்டு விட்டா இருந்தது, மொத்தமா இல்ல. திருப்தியா இல்ல? ஆமா ஆமா. ஆர்முவம், மனுஷ வாழ்க்கையில இந்த பிட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு தெரியுமா? என்னது அது? படிக்கும் போது பிட்டு அடிக்கிறோம், அப்புறமா சட்டை தைக்கிறதுக்கு பிட்டு துணி வாங்குறோம். ஓஹோ. வயசுக்கு வந்ததும் பிட்டு படம் பாக்குறோம். ஆமா. அப்புறமா வயசாகி போய் எல்லாத்தையும் சொதப்பிட்டு ஆப்பிட்டு ஆயிடுறோம். வண்டியை நிப்பிட்டு. ஏன் இறங்கணுமா? நான் இறக்க போறேன். என்னப்பா சொல்ற? டேங்க் கிளியர் பண்ண போறேன்றேன். ஓ அதுவா? இந்த தூரம் கட்டுறேன். ஏன் நடுவுல தான் நிப்பாட்டு? இவ்வளவு அர்ஜென்ட் ஆவறியே? பீரா? டின் பியர். சீக்கிரம் அவுட்டிங்க முடி, இல்லாட்டி மீட்டரை வெயிட்டிங்ல போட்டுருவேன். டேய் அட பாவி, பொதுமக்கள் போற வார பாதையில் இப்படி அசிங்கம் பண்றியே, உனக்கும் நாய்க்கும் என்ன வித்தியாசம்? வேற எங்க போறது? ஏன் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு இருக்குதா? மின்சாரத்துக்கு. மின்சாரத்துக்கு மட்டும் இல்லடா, இந்த மாதிரி சில சமாச்சாரத்துக்கும் தான். நம்ம ஆளுங்க இதுக்கு பின்னாடி போய் ஒண்ணுக்கு அடிச்சு தான் தண்ணியில இருந்து மின்சாரம் கண்டுபிடிக்க முடியும் ஐடியாவே கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சரி வா, அங்க போய் அடிக்கலாம். பாதியில நிறுத்திட்டு வர முடியாது. இட்ஸ் ஆல் ரைட், நீ கண்டினியூ பண்ணு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் டெமோ காட்டுறேன், நாளையில இருந்து நீ இதையோ ஃபாலோ பண்ணு. ஓகேயா? ஓகே. நீல வண்ண கண்டவா இது தேவையில்லாத ரிஸ்க். இந்த காலேஜ் ஜாயின் பண்ணல இருந்து ஒரு நாள் கூட அந்த கெமிஸ்ட்ரி லேப் பக்கமே போனதில்ல. நாகாங்கிற உருவம் இந்த காலேஜ்ல தான் உலவுது. அது நிச்சயமா வேர்ல்ட் கெமிஸ்ட்ரி லேப்ல தான் இருக்கு. மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு யாராவது அந்த பக்கம் போனா ஒரே போடு. அவளுங்க பெட்டு கட்டியிருக்காளுங்க, வீடு வாளுங்களா. எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா? பிதாவே, மாயா அஞ்சலி ஆத்மா சாந்திடைய பிரார்த்திக்கிறோம். ஆமென். நாகா, ஹே நாகா. நாகா வெளிய வா டுபுக்கு. என்ன இருக்கா? நாகா. ஹே நாகா, நீ கன்னி பெண்ணுங்களை காம்பு வாங்குவியாமே, எங்க வா பாப்போம். ஏய், நீ முனியா, ரத்த காட்டேரியா, இல்ல கொல்லிவாய் பிசாசா? வெளிய வா, நீ எந்த கேட்டகரின்னு பார்க்கணும்.
Idiot. என்ன பயந்துட்டீங்களா மரத்தமிழச்சிகளே? ஆட்டுதான் இந்த நேரத்துல என்னடா பண்றீங்க? தல தலன்னு ரெண்டு பொண்ணுங்க இப்படி நடு ராத்திரியில ஓல்டு கெமிஸ்ட்ரி லேப் பக்கம் வந்தா யாரால தூங்க முடியும்? ஆமாப்பா, நம்ம காலேஜ் பொண்ணுங்க கற்புக்கெல்லாம் இவர்தான் காவல்காரு. வினோத், சொல்லு. வேற ஏதாவது ட்ரிக் இருந்தா ட்ரை பண்ணு. No more நாகா. நம்மள மீறி பேயா? ஏய், கண்டவன்னு நினைச்சுக்கிட்டு பெட்ல பொருளாம தூங்கு போ. அங்க மட்டும் என்ன வாழுதா? பை பை. குட் நைட். குட் நைட். பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு ஹாஸ்டலுக்கு வர்ற. எங்க சுத்திட்டு வர்ற? வாடன்ட்ட சொல்லவா? இல்ல பாஜி, ஒரு பெட் அதான் லேட். ஏய், எப்பயும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். போடுங்க டாக்டர், போடுங்க. இப்பதானப்பா உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். ஜிப்பை போடுங்க டாக்டர். தேங்க்ஸ். நோ மென்ஷன். இட் இஸ் a medical miracle. நீ பொழைச்சிட்ட. எது, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் பொழைச்சதை சொல்றீங்களா? அது இல்லப்பா, உன் மேல இவ்வளவு ஹெவி கரண்ட் பாஸ் ஆகி நீ பொழைச்சிட்ட. தள்ளுங்க சகாதேவா, நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வரேன். 35 யூனிட் மேல கரண்ட் பாஸ் ஆனதுல 125 ரூபா பில்லா இருக்கு. இதை கட்டு. அடடா, கவர்மெண்ட் கரண்ட் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ஓகே தான். ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கட்டியே ஆகணும். கட்டுறேன். கரண்ட் பாஸ் ஆனதுல பையில இருந்த காசெல்லாம் உருகி போச்சு. பின்னாடி வந்து கட்டுறேன்னு சொல்லு. எந்த வழியில ரெடி பண்ணிட்டு வந்து கட்டு. என்ன உடம்பு, எவ்வளவு லீடு கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்சவருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையே. டாக்டர், எஸ், நைட் நான் வேணா ஸ்டே பண்ணட்டுமா? எதுக்கு? கமலா சிஸ்டர் வருவாங்க, டியூட்டி முடிச்சு நீ கிளம்பு. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. உண்மையிலேயே என்ன பிடிக்கலையா இல்ல வெறும் நடிப்பா? இதுல என்ன சிஸ்டர் குழப்பம்? நீங்க ஒரு மைக்ரோ மினி ஸ்கர்ட்டோ இல்ல ஒரு டியூப் டாப்போ போட்டுக்கிட்டு இங்கே அங்கேயும் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டருக்கு உங்க மேல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கலாம். நீங்க வெள்ளையும் சொல்லையுமா ஃபுல்லா மூடிக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நிக்கிறதுனால அவருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, எப்படி நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க? என்னது, இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சதா? ஆமா. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்ச டாக்டருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையேன்னு புலம்புனது அதுவும் நான் மனசுல நினைச்சதுதான். சிஸ்டர், நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி கேக்குது? உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல ஏதோ சக்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சக்தியா? எழுந்து உட்கார்ந்திருக்கா. எப்படி? இந்த டாக்டர் யாரையும் பொழைக்க விட மாட்டாரே. என்னது, அந்த டாக்டர் யாரா இருந்தாலும் பொழைக்க விட மாட்டான்? ஐயோ, நான் நினைச்சது உனக்கு எப்படி கேட்டுச்சு? சிஸ்டர், நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது இவருக்கு கேக்குது. ஐயோ, இவனை விட கூடாது. டியர் ஸ்டூடண்ட்ஸ், 3ஆம் ஆண்டு நாட்டுப்புறவியல் மாணவர்களுக்கான இந்த செமினார்ல நம்ம பார்க்க போறது the most popular story of our college, நாகா கதைகள். அந்த செய்திகளோட ஆதாரங்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். 1890லாம் இந்த இடம் ஒரு வனாந்திரம். நாகத்தூர் ஒரு காடு. நெக்ஸ்ட், இதான் நாகமாவோட கோவில். இந்த கோயிலை இடிச்சிட்டு தான் நம்ம காலேஜே கட்டியிருக்காங்க. இவர்தான் ஃபாதர் ஸ்டான்லி மார்கன். பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் பரவ ஆரம்பிச்ச போது பல மிஷனரிஸ் இங்க வந்தாங்க. அவங்க பல இடங்கள்ல சர்ச், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இப்படிலாம் கட்டினாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த இடத்தை அலாட் பண்ணாங்க. ஃபாதர் ஸ்டான்லிக்கு எல்லா இடத்த போல இந்த இடத்துல கட்டடம் கட்டுறது அவ்வளவு ஈஸியா இல்ல. ஏன்னா நாகம்மா கோயிலை இடிச்சு கட்டுறதுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது. ஓரளவுக்கு கட்டடம் ரெடியான போது நாகாவுடைய முதல் பலி ஃபாதர் ஸ்டான்லி மர்மமான முறையில ரத்தம் கக்கி செத்து போனாராம். அதுல இருந்து பல வதந்திகள் நாகாங்கிற உருவம் உலாவறதாகவும் அது பல பேரை பழி வாங்கறதாகவும்
பல செய்திகள். ஐயோ, டெய்லி இது அலாரத்துல ஃபிலிம் கட்டுறது பாரு. அதுக்கப்புறமா ஃபாதர் பயஸ் பொறுப்பேற்றுக்கிட்டார். இவர் கிட்டத்தட்ட 27 வருஷம் இங்க பிரின்சிபலா இருந்திருக்கார். இவருடைய பீரியட்ல தான் இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ் காலேஜா மாறுச்சு. நாகா பத்திய பயமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஃபாதர் பயஸ் தான் கேள்விப்பட்ட வதந்திகளையும் செய்திகளையும் சேகரிச்சு ஒரு புத்தகமா எழுதினார். அவர் நாகாங்கிற உருவத்தை வச்சு ஒரு கார்ட்டூன் கதை பண்ணார். அதுல நாகாவை ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஆக்கி தப்பு பண்றவங்களையும் சாராயம் காய்ச்சறவங்களையும் பெண்களை கொடுமைப்படுத்துறவங்களையும் அது விதவிதமா கொல்றதா அந்த கதையில சொல்லியிருந்தார். அது ஒரு கதைன்னு சொன்னா கூட நடந்த சம்பவங்களோட பிரதிபலிப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஃபாதர் பயஸ் அந்த புத்தகத்தை முடிக்காமையே இறந்து போயிட்டார். அது எழுத்து வடிவமா நம்ம காலேஜ் லைப்ரரியில இருக்கு. உங்கள யாராவது அந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம், ஆனா நம்பல. ஏன் நம்பல சார்? அது வெறும் கற்பனை கதை சார். அப்போ நாகாவை நீங்க நம்பல? நிச்சயமா இல்லைங்கோ. யங் லேடிஸ், எனி பிரைவேட் ஜோக்ஸ்? இதுல சிரிக்கிறதுக்கான விஷயம் என்னன்னு இங்க வந்து சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். தோடா சொல்லு சார். அது வந்து தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு போனா நாகா அடிச்சிரும்னு யாரோ ரோஜா தோட்டம் வச்சிருக்கிறவன் கிளப்பி விட்ட ரூமரா இருக்கும் சார். இது மந்திரிச்ச தாயத்து. இத கையில கட்டி எடுத்துட்டு 3 தடவை தூன்னு துப்பி விட்டெறிஞ்சவனுக்கு தலை சுத்தம், வைத்த புரட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இத டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? ஐயோ சார், நான் ட்ரை பண்றேன் சார். வாயே மாமே. ஆல் தி பெஸ்ட். வெடிக்க கவுனி கொடுங்க. கட்டிட்டேன் சார். என்னாச்சு இருக்கு? நல்லா தானே இருக்கு? Look at him, he is all right. உங்கள் வினோத் கலக்குதாடா. God. Hello? Say okay. ஏடாச்சு? தண்ணி தண்ணி. Thanks, Vinod. ஏடா படுது? பல்ஸ் கூட குறையுது. பார்ட்டி ஒரு நிமிஷம் இருந்தாடிக்கு அல்வா கொடுத்துடா. அப்பா என்ன வெயில். சிட்டியில் இருக்க நாமளே இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாயிங்க எவ்வளவு பாடுபடுவாங்க. ஆண்டவா சீக்கிரமா மழை பெய்யணும். அம்மா, உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? பெய்யும். நான் மனசுல தானே நினைச்சேன். பெய்யுமா? ஐயோ ஏம்மா ஓடுறீ? ஐயோ, பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சே. இது சக்தியா இல்ல வியாதியா? எனக்கு ஒரு புடவை எடுத்து அதை காட்டு, வெளிச்சத்தில் பார்க்கலாம். நல்லா இருக்குமா? விலை தான் கொஞ்சம் அதிகம். இந்த வயசுல எனக்கு எதுக்குமா? இருக்கட்டும் த, என்ன பெத்த அம்மானா நான் வாங்கி தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா?
இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். ரேவதி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா? கண்டிப்பா அத்தை. புண்ணிய காரியம் செய்ய கசக்குதா என்ன? புண்ணிய காரியம் இல்லடி, நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்ற பாரு. ஏண்டிமா, மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? மருமகா மாமியார மாடு முட்டணும்னு நினைக்கிறதும், மாமியார் மருமகளை குளத்துல பிடிச்சு தள்ளி விடணும்னு நினைக்கிறதும் எந்த விதத்துலமா நியாயம்? இரு இரு இரு, நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? அது எனக்கு புதுசா அது ஒரு இருக்கட்டும் டி. சக்தி. என்ன எப்படி நீ மாடு முட்டணும்னு நினைக்கலாம்? நீ நீ மட்டும் என்ன குளத்தை தள்ளி விடணும்னு நினைக்கலாமா? மாடு முட்டி பாத்திருக்க, மனுஷன் முட்டி பாத்திருக்கியா? ஆஹா, சூப்பர் குடும்பம் நினைச்சேன். சூப்பரா எனக்கே கத்து கொடுப்பாங்க போல தெரியுதே. நாகாத்தூர் நெடுஞ்சாலையில் நடந்த விபத்தில் பலியான இளம்பெண் எஸ்ஜே கல்லூரி மாணவி ஸ்வேதா என தெரிய வந்துள்ளது. இவர் பிரபல தொழிலதிபர் ஸ்வேதாவை கடைசியா பெட்ரோல் பங்க்ல பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸ்வேதாவோட அப்பா வந்திருக்காரா? இல்ல, போலீஸ் என்கொயரி தான் நடக்குது. கடைசியா அவ என் கூட தான் பேசினா. எவ்வளவு ட்ரீம்ஸ் தெரியுமா அவளுக்கு? இது ஒரு ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷன் தான். ஆக்சிடென்டல் டெத்துன்னு தான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் கைண்ட் கோஆபரேஷன். வெல்கம் மிஸ்டர் சாயித். அந்த பொண்ணுக்கு யாராவது பிடிக்காதவங்க? நிச்சயமா இருக்க முடியாது. அவ ரொம்ப அமைதியான பொண்ணு. எஸ் சார், வெரி ரிச் கேர்ள். ஆனா ரொம்ப சிம்பிளா இருப்பா. ஆமா, ஏன் கேக்குறீங்க? போலீஸ் புத்தி எல்லா குழந்தையும் பார்க்கணும்ல. சரி மிஸ்டர் பன்னீர், அவங்க அப்பா பெரிய தொழிலதிபர், நிறைய எதிரிங்க இருக்கலாம். அந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நாங்க அதான் போட்டு தள்ளுச்சுன்னு சொல்றேன். யார் நம்புறீங்க? நம்ம கன்சாமி சொல்லிட்டான்ல, அந்த நாகாவை தான் லாக்அப்ல போட்டு இன்ட்ராகேஷன் பண்ண போல் இருக்கு. மிஸ்டர் சையத், நீங்களும் நாகாவை நம்புறீங்களா? என்ன ப்ரொஃபசர், உங்க காலேஜ் முழுக்க தான் நாகா புராணம் இருக்கு, நம்ப சொல்றீங்களா? லெட்ஸ் கோ. பாத்தியா, போலீஸே நாகா மேல பழிய போட்டு கேஸ மூடணும்னு பாக்குறாங்க. என்ன ஜென்மங்கடா. அவ ரொம்ப நல்ல கார் ஓட்டுவா. ஆக்சிடென்ட்னு நம்பவே முடியல. கழுத்துல கோடாரி வெட்டின அடையாளம் இருக்கான். நிச்சயமா நாகா தான். நீ நாகாவை நம்புறியா? இத பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதணும். மாயா, நீ என்ன நினைக்கிற? நான் துள்ளி கூட நம்ப மாட்டேன். அஞ்சலி, நீ? உனக்கு கொஞ்சம் கூட சென்டிமெண்ட்ஸே கிடையாதா? அவ டெத் உனக்கு வெறும் நியூஸ் இல்ல? அஞ்சலி, அஞ்சலி, ஐம் சாரி அஞ்சலி. அஞ்சலி, நான் சொல்றது கேளு. அந்த இன்ஸ்பெக்டர் சையத் கூட நல்லா தாண்டி இருக்கான். போலீஸ் உடம்பு சனியண்டி இவ. யார் யாருக்கு பிராக்கெட் போடணும்னு விவஸ்தையே இல்ல. எப்படியோ கூல் பண்ணிட்டாண்டி. இன்னும் பல்ப் எரிய வைக்கும்போது நம்பிக்கை இருக்கா உனக்கு? as a friend அழைச்சிட்டு போய் ஆறுதல் சொல்றான். ஸ்டில் அவன் சுடாத பழம் தான். இந்த கிறுக்கு பே உலகத்துல யார் மனசுலயும் உண்மை இல்லை. அம்மா, தாயே, இதே தெய்வமே, பராசக்தி, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். அம்மன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் புது டிசைனா இருக்கு. பூஜை முடிஞ்சதும் எங்க வாங்குனீங்கன்னு பூசாரி கிட்ட கேட்கணும். புடவை அட்டகாசமான டிசைனு. அந்த மனுஷங்கிட்ட சொன்னா எங்க புரியுது? அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒண்ணு எடுத்து அம்மனுக்கு மேட்சா கட்டிட்டு வரணும். வாசல்ல புதுசா பேட்டால வாங்கின செருப்பை விட்டுட்டு வந்திருக்கேன். விலை 599 ரூபாய் 90 பைசா. காணாம போகாம நீதாம்மா காப்பாத்தணும். போது, நிறுத்துங்கம்மா. சாமி கும்பிட வந்துட்டு உங்க மனசுல என்னென்ன நினைப்பெல்லாம் ஓடுது? ஏமா, உனக்கு போட்டிருக்க நகை பத்தாதுன்னு அம்மன் நகையோட போட்டி போடணும்னு நினைப்பா? நீ இருக்கிற புடவை பத்தாதுன்னு அம்மனுக்கு மேட்சிங்கா புடவை எடுக்கணும்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் ஜவுளி கடைக்கு வெளியில பிளாஸ்டிக் சேர்ல வெயிட்டிங்ல இருந்தே பல புருஷங்க லைஃபே வீணா போகுது. நீ வாசல்ல கழட்டி போட்டிருக்க செருப்புக்கு அம்மனையே காவலுக்கு கூப்பிடுறியா?
இந்த மாதிரி பொம்பளைங்க நாட்டுல இருந்தா பட்னி சாவு வராம கெட்டி சட்னி சாவா வரும். ஆஹா, நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டீங்களே. ஆமாமா, அதாம்மா என் ப்ராப்ளமே. நீங்க ஒரு பெரிய சாமி. நான் பெரிய சாமி இல்லம்மா, சாதாரண ஆசாமி. ஐயோ, நீங்க ஒரு மகா புருஷன். அப்ப உன் புருஷனை கழட்டி விட்டியா? என்ன நீங்க இந்த கோயிலுக்கு வந்து அதிர்ஷ்டமா போச்சு. செத்தங்க இப்படி வந்து குறி சொன்னா 5 10 தேத்தி 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம். அடா பாவி, 5 கிடைச்சதுன்னா ஷேர் பண்ணலாம், 10 வந்துச்சுன்னா யாரா ஷேர் பண்றது? உங்க பிசினஸ்க்கு என்ன கூப்பிடாதீங்கடா. கொலையாளியின் மனநிலை ஒரு புரியாத சித்திரம் போல. எப்பா, நம்ம எடிட்டர் என்ன சொல்றாருன்னா, கொலை செய்றவங்களோட மனசு ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரியா. இப்ப நம்ம எடிட்டர் என்ன சொல்றாருன்னா, எல்லா குற்றவாளிகளோட மறுபக்கத்தை பார்த்துட்டு தண்டனை கொடுக்கணுமா. ஏன் ஜீவா, அப்ப நீ கிரிமினல் சப்போர்ட் பண்றியா? அப்படி இல்ல, குற்றவாளிங்க ஏன் அதை பண்ணான்னு கண்டுபிடிச்சு தண்டனை தரணுங்கிற. சைக்கலாஜிக்கலி அவனை அனலைஸ் பண்ணணும். சோ தப்பு செய்றவங்கள பண்ணிடலாம்னு சொல்றியா? ஏய், அவனுக்கு சின்ன வயசுல இருந்து உள்ளுக்குள்ள ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. ஏய், சின்ன வயசு கதையெல்லாம் வேணாம். பார்ட்டி உடனே அப்செட் ஆயிடுவான். மேட்டர் மாத்துங்க மாத்துங்க ஓகே 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 ஓகே, மாத்தலாம். டாபிக் மாத்தலாம். ஹலோ, கேக் இருக்குமா? அவனை சாப்பிடாத. ஒரு டச்சிங் கேம் விளையாடலாமா? சரி சரி, இப்போ கரெக்ட் பண்ணாதான் உண்டு. அஞ்சலி அவங்க அப்பாக்காக ஹாஸ்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அம்மனி ஜமாய். ஓகே गाइस, யாரால அந்த கேக்க கைப்படாம சாப்பிட முடியும்? கரண்டியும் யூஸ் பண்ண கூடாது. சாலரி கேம். நான் டின்னர் பார்ட்டி ட்ரீட் பா. ஏய், ஒத்திக்கோ. வேற யாருக்கு தைரியம் இருக்கு? 1 2 3 Come on Maya, come on, quick. Come on. Come on Maya, speed up. Maya, quick. நான் என்னைக்கும் தோக்க மாட்டேன். அப்ப ஒரு பேராசைக்கார பெருந்தீனி. டேய் டேய், நீ நல்லா இருக்கடா. நான் தான். ஸ்வேதா, வந்திருக்கா? ஹலோ. ஹாய் அஞ்சலி. என்ன விஷயம்? ஒரு கார் வாங்கியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். குட் நைட். ஏய், உனக்கு ஒரு ட்ரீட் இருக்கு. ஜீவா, நீ, பரத், மாயா ஓல்ட் கேண்டீன் பக்கத்துல மீட் பண்றோம். அப்படியே கிளம்புறோம். எப்ப பார்த்தாலும் தீ. அஞ்சலி, கம் ஆன் யா. நீ இல்லனா சபையே களை கட்டாது. நீ ஓகேன்னு சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி வரேன். எங்க யாரையும் காணோம். வருவாங்க. ஜீவா ஒரு சோம்பேறி. ஷூ மாட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆக்குவான். சரி, மொத்ததெல்லாம் எப்படி? ஏய், அவங்க வரதுக்குள்ள உங்ககிட்ட பர்சனலா ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன். பர்சனல் உனக்கு? சொல்லு. இல்லையா, வெளியில தெரியுற ஜாலியான வினோதை தான் நீ பார்த்துருக்க. ஆனா உள்ளுக்குள்ள உடஞ்சி அழுதுகிட்டு இருக்கேன். ஏய், என்ன சொல்ற? ஐ லாஸ்ட் மை கேர்ள். உயிருக்கு உயிரை நேசிச்ச ஒரு பொண்ணு இறந்துட்டா யாரால தான் தாங்கிக்க முடியும்? என்ன சொல்லவே இல்ல? யார் அந்த பொண்ணு? ஸ்வேதா. ஸ்வேதாவை தான் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
என் மனசுக்குள்ளேயே வச்சு நான் உருகிட்டு இருந்தேன். நிஜமாவா சொல்ற? சத்தியமா உன் மூலமா தான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. யாருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு ஸ்வேதா, நாளைக்கு நான், அப்புறம் நீ. தத்துவமா? நாகாவோட பார்வையில அடுத்தது நீயும் நானும். வாழ்க்கை ரொம்ப சின்னது. மரணம் எப்ப வேணாலும் கதவை தட்டலாம். அப்ப பார்த்து அதை பண்ணலையே இதை பண்ணலையே அதை அனுபவிக்கலையேன்னு புலம்ப கூடாது. என்ன சொல்ல வர? நிறைவேறாத ஆசைகளோட செத்தா அப்புறம் நாகாவை தான் அலையணும். உனக்கு உன் ஃப்ரெண்டோட இழப்பு, எனக்கு நேசிச்சவளோட இழப்பு. நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும். இட்ஸ் நத்திங் ராங். இதுல என்ன தப்பு இருக்கு? அஞ்சலி. வினோத், திஸ் இஸ் தி லிமிட். கார் எடு, ஹாஸ்டல்ல போய் என்ன டிராப் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. பிடிக்கலன்னா வேணாம். 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ. எல்லாருக்கும் அப்ளிகேஷன் போடுவோம். இவன் கூப்பிடுறான்னு நானும் வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? வினோத், சீக்கிரம் வா. बाजी! 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 नागा विनोद हिंगेदा बाजी हिंगेदा वा कारेंगे विनोद विनोद बाजी கார் இங்க தான் பாஜி இருந்தது. வினோத் மேல தொங்கிட்டு இருந்தா, அப்புறம் கீழே விழுந்துட்டா. நாங்க தான் அவனை கொன்னுச்சு. நான் பார்த்தேன், நாங்க தான் அவனை கொன்னுச்சு. அப்புறம் ஏன் வளர்ற சும்மா? ஐயோ இல்ல பாஜி, என்ன நம்புங்க. காரை கைத்தால அந்த மரத்தோட கட்டி இருந்தது. அப்புறம் என்ன துரத்திட்டு வந்து என்ன கொல்ல வந்துச்சு. அங்கங்கன்னா எங்க
ராத்திரில இப்படி சுத்துறதுனால உனக்கு பிரம்ம பிடிச்சு போச்சு. பிரம்மையா? ஐயோ இல்ல பாச்சு. ஐயோ வினோத், வினோத். ஏய், நீ மீரா மாதிரி ஊசியை போட்டுக்கிட்டியா? ஐயோ ராத்திரில சுத்தாத. நான் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஐயோ இல்ல வினோத். இவளால நம்மளுக்கு போதாரிங்க போச்சு. போய் ஒரு ரவுண்ட் ஏத்துனாத்தான். டேய் ஜீவா, காலேஜ் மேகசினுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன்டா. படி. பெண்கள் இல்லாத உலகமே புதிய இன்பத்தின் இனிய உதயமே. உனக்கு அம்மா இருக்காங்களா? ம். அக்கா தங்கச்சி? ம். அப்புறம் என்னடா இன்பம்? யாருக்கிட்டையாவது லவ் லெட்டர் கொடுக்க வேண்டியது, ரிஜெக்ட் ஆனா இப்படி பிட்டு கவிதை எழுத வேண்டியது. பெண்களால தாண்டா இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. கவிதை நல்லா தானே இருக்கு. ஒரு நல்ல கவிதையை கொடுத்தா. ஹாய். என்னடா நேத்து நைட்டு பார்ட்டிக்கு வராம விட்ட? ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஓகேடா, பாய். பாய் பாய். வேற ஆசா, ஒரு வாரமா எங்க போய் தொலைஞ்ச? ஒரேடியா போய் தொலைஞ்சிருக்கணும். ஏதோ எஸ்கேப் ஆகி வந்தேன். பசிக்குது பாட்டி. என்ன பாட்டி, டைனிங் டேபிள தாத்தா போட்டோ பக்கமா ஷிஃப்ட் பண்ணிட்டியா? ஏலே, உங்க தாத்தாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள மறந்துட்டியா? மறந்தே போச்சே. மசால் வடையை பார்த்தது மாதிரி ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். சரி சரி, சீக்கிரம் தாத்தாவை கும்பிட்டு எனக்கு சாப்பாட்டை போடு. நல்லா இருக்குதே, கடையில் வாங்கியிருக்கும் போது. அவன் மறக்கலாம், நான் மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க? வீட்டுக்கு காய்கறி போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்டுறது வரைக்கும் ஒருத்திய விடுறதில்ல. என் அக்கா தங்கச்ச மறக்கணதும் இல்லாம என் ஒண்ணு தக்காளியும் நீங்க விடல. உங்க தொந்தரவு தாங்க முடியாமத்தான் கடைசியில பாயாசத்துல வெச்ச வச்சு கொன்னேன். பாட்டி, என்னடா நீ மனசுல நினைச்சது உண்மையா? தாத்தாவுக்கு நீ தான் பாயசத்துல விஷத்தை வச்சு கொன்னியா? ஆமாடா. தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி? இருந்துச்சு. எப்போ? நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டாரே அப்போ. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எஸ்கேப். பாத்தீங்களா, வினோத் இன்னைக்கும் கிளாஸ்க்கு வரல. நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. அஞ்சலி, நாகா நாகான்னு சும்மா ஒளராத. ஆமா, ஓ நாகா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? இங்க பாரு, வினோத் ஒரு பிராக்டிக்கல் ஜோக்கர். அன்னைக்கு கிளாஸ்ல கலாட்டா பண்ணி அந்த குறுந்தாடியை கலக்கிட்டான்ல, அந்த மாதிரி உன்கிட்டயும் விளையாடி இருப்பான். இல்ல, என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. ஆமா, தூக்கு போட்டுக்கிட்டவன் அப்படியே கரைஞ்சு போயிட்டானாக்கும். எங்கேயாவது நாள் பெக்க போட்டுட்டு காலேஜுக்கு வராம விழுந்து கிடப்பான். அவன்லாம் ஒரு மனுஷனு. அவனை பத்தி கவலைப்பட்டேன் அஞ்சலி. சரி சரி சரி, வினோத் மேட்டர் இதோட ஓவர். நேத்திக்கு மாயா ஒரு விஷயம் சொன்னா, ஹச்சக் பச்சக் பண்றவனு தான் லவ் பண்ணுவாளா? யாரு? யாரு? எல்கேஜி ஒரு PhD படம் போட்டு விளக்கிருக்கான் பாரு, காமசூத்ரா. பாருடி. என்ன அது? போச்சுடா, திரும்பியும் நாகம்மா கதைகளா? ஹாய் கலீஸ். ஷர்மி, தோடா நாகம்மா திரும்பி வந்துட்டாளா? இத பாருடி, தாண்டி ஒரிஜினல் நாகம்மா. ஐயோ ஐயோ, இது பாரு. இது அன்னைக்கு வினோத் கூட இதே மாதிரிதான் மறந்தது தொங்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன்ல, இது பாரு. ஆமா ஆமா, புடுக்குறேன் பண்ணாத. இது பாருடி, பாக்குறேன். புடு, பாக்குறேன். ஐயோ, யாரெல்லாம் எடுத்திருக்கான்னு பாப்போம்.
ఇక్కడ చూడు பாருமா வினோத் தான் கடைசியா எடுத்திருக்கான் உன்னை கலாட்டா பண்றதுக்காக விளையாடி இருக்கான் உன்னோட இதுக்கு போய் எங்களையும் டென்ஷன் பண்ணி ஒன்னையும் டென்ஷன் ஆக்கிக்கிறிய